செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சொல்லியே தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசினோம் என்று குற்றவாளிகள் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 35 கோடி ரூபாய் பேர வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் தற்பொழுது எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் செந்தில் பாலாஜி சகோதரர் சொல்லியே நாங்கள் பேரம் நடத்தினோம் என்று தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நரேஷ், கார்த்திக் உள்ளிட்டோரை 5 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நிலையில் தற்பொழுது விசாரணையில் இந்த தகவலை அவர்கள் சொல்லியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தாவேகா எம்எல்ஏவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்ட வழக்கினில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் சொல்லியே பேரம் நடத்தப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். எம்எல்ஏக்கள் பேரம் பேச வழக்கில் தற்போது கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்டோர் தற்போது திருவல்லிக்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதில் முக்கிய நபராக கருதப்படக்கூடியவர் தான் திருநாவுக்கரசு. அவர்தான் இதற்கு இந்த பேரம் பேசுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தார். அவர் உட்பட இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்குண்டான மனு அளிக்கப்பட்டு அந்த மனு மீதான விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் முதன்மை செஷன் நீதிமன்றத்துக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் இந்த எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் முதலில் கைது செய்யப்பட்ட நரேஷ் என்பவரது வீட்டில் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களை போலீசார் எடுத்திருக்கின்றனர். நரேஷ் வீட்டில் மட்டும் கணக்கில் வராத லட்சக்கணக்கான பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், கணக்கில் வராத பணம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இவை அனைத்தும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சொல்லிதான் செய்ததாக நரேஷ் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சம்மனுக்கு ஆஜராகாமல் அசோக்குமார் தலைமறைவாகி இருப்பதாகவும், தற்போது நாளை பீச் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் அசோக்குமாருடைய முன்ஜாமீன் விசாரணைக்கு வர இருக்கிறது. அசோக்குமார் தமிழ்நாட்டிலே இல்லை என காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அசோக்குமார் மட்டுமல்ல, இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தற்போது தமிழகத்தில் இல்லை என்று ஒரு தகவலானது வெளியாகிறது. அவர்கள் இருவருமே தற்போது வெளிநாட்டில் செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கிறது. எனினும் தற்போது போலீசார் தரப்பில் இது ஒரு அதிகாரப்பூர்வமாக இன்னும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை. எனினும் இந்த விசாரணை தொடர்பாக தற்போது நரேஷ் வீட்டில் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய 9 பேர் வீடுகளிலும் போலீசார் விசாரணை சோதனை செய்திருக்கின்றனர். அதில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் முக்கிய தகவல்கள் நரேஷன் வீட்டில் தற்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஒரு முக்கிய ஆதாரமாக கருதப்படுவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி ராகவேந்தர்.